அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். டாடி, நமக்கு 50 லட்ச ரூபா நஷ்டமாக்கியிருக்கா. அவளை ஏன் சும்மா விட்டீங்க? ஜெயகிருஷ்ணன் சத்தமாக சிரிக்க, என்ன டாடி சிரிக்கிறீங்க? அந்த அனன்யாவால் நமக்கு 50 லட்சம் லாஸ் இல்லை. அவள் வந்தாலும் வரலன்னாலும் அவங்க அந்த டெண்டரில் சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியல டாடி. ரேஷ்மா, நீ சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த பிஸ்னஸில் சந்தானத்தை விட நம்ம நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்போதுமே சந்தானத்தை ஒரு படி கீழே தான் வச்சுருக்கணும். அன்னைக்கு நான் டெண்டருக்கு தேவாவை மட்டும் அனுப்ப வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். அவன் என் பேச்சு மீறி தேவாவை அனுப்பிட்டான். நான் தான் ஃபோன் பண்ணி அந்த டெண்டரில் சைன் பண்ண வேண்டான்னு அந்த 4 பேரில் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். எதுக்கு டாடி? எனக்கு புரியல. எப்போதுமே நான் இல்லாமல் அவனால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை சந்தானம் மனசில் ஏற்படுத்தி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு எண்ணத்தை தான் நான் தேவா மனசுலையும் ஏற்படுத்த போகிறேன். ஏன் டாடி? இப்போது தேவா போய் அந்த டெண்டர் ஃபெயிலியர், அடுத்தது ஒரு மாதத்துக்கு அப்புறம் சந்தானத்தை அனுப்புவேன். அவன் போனாலும் அந்த டெண்டர் சைன் ஆகாது. அப்புறம் இதனால் என்ன யூஸ்? சந்தானம் எப்படி என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறானோ அதே மாதிரி தேவாவும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பான். அப்படி இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது, முக்கியமாக உனக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் டாடி. நான் தேவா கிட்ட எவ்வளவு ரூடாக நடந்துக்கிட்டாலும் நீ எப்பயுமே அவங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கோ. உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்திலேயே இல்லைங்கிற மாதிரி நீ அவங்ககிட்ட நடந்துக்கணும். சரி டாடி, இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஏன் டாடி, இன்றைக்கி சாட்டர்டே தானே, நீங்கள் ஆஃபீஸ் போக மாட்டீங்களே? இல்லை ரேஷ்மா, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த தேவா உங்ககிட்ட வந்து எதுவும் பேசுகிறதுக்குள்ளே சந்தானத்தை வச்சு அவனுக்கு ஒரு செக் கொடுக்கணும். அதுதான் உன்னோட கல்யாணத்துக்கு நல்லது. சரிங்க டாடி. டாடி, ஒரே ஒரு விஷயம், எனக்கு தேவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அவர் மட்டும் என்னை விட்டு அந்த அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இதை இறுதியாக சொல்கிறேன். என்ன ரேஷ்மா இது? தேவையில்லாமல் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நடக்கவும் நான் விடமாட்டேன். தைரியமாக இரு. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஜெயகிருஷ்ணன் ஆஃபீஸ் போக, வா ஜெய், என்ன இன்றைக்கி ஆஃபீஸ் வந்திருக்க? எப்போதுமே சாட்டர்டே வரமாட்டியே? அது ஒன்றும் இல்லைப்பா, சாட்டர்டே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ ஒரு வேலை பண்ணு. என்ன விஷயம்? தேவா இருந்தால் கொஞ்சம் எங்கள் ஆஃபீஸ் வர சொல்லு. ஏன், எதுக்கு? இல்லைப்பா, எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் தேவா தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்க போகிறான். இப்போதுலேருந்தே அவங்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டா நல்லது. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் தானே இருக்குது. அதுவும் நல்லது தான். ஆனால் அவன் இந்த பிஸ்னஸ் வேணாங்கிறான். அவன் சொல்லுவான்ப்பா, அதுக்காக நம்ம விட்டுட முடியுமா? நீ தேவாவை ஃபோன் பண்ணி வர சொல்லு. சந்தானம் தேவாவுக்கு கால் பண்ண சொல்லுங்க டாட். நீ எங்கே இருக்க? ஊட்டியா கோயம்புத்தூரா? கோயம்புத்தூரில் தான், காலையில் தான் வந்தேன். சரி, நீ உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா. ஏன் டாட், என்ன ஆச்சு? வா, ஏன் சொல்கிறேன். தேவா உடனடியாக கிளம்பி ஆஃபீஸ் வர, வெல்கம் தேவா, வெல்கம் டு மை ஆஃபீஸ் ஜெயகிருஷ்ணன் சொல்ல, அவருடைய அந்த மை ஆஃபீஸ் என்பதை தேவா கவனிக்க தவறலை. இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் ஆஃபீஸ் ரூம் வந்தான். எம்டி சீட் ஒன்று தான் இருந்துச்சு. 2 பேர் பார்ட்னர், ஆனால் எம்டி சீட் ஒன்று தான் இருக்குது. யோசித்து கொண்டே அவன் உள்ளே வர, அந்த சீட்டில் போய் உட்காரு தேவா. அது என்னோட சீட், எனக்கு அப்புறம் நீ தானே அங்கே உட்கார போகிற. ஜெய் சொல்ல, உங்கள் சீட் எது எங்க டாட்? சைடில் போட்டிருக்க சேரை காமிச்சாரு சந்தானம். இதுதான் என்னோடய சீட். அப்போவே சந்தானத்துக்கு அந்த ஆஃபீஸில் என்ன நிலமைங்கிறது தேவாவுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இல்லை அங்கிள்,
நீங்கள் 2 பேரும் உங்கள் சீட்டில் உட்காருங்க, நான் விசிட்டர் சேர்லேயே உட்காந்துக்கிறேன். தேவா பொட்டில் அடித்த மாதிரி சொல்ல ஜெய்முகம் உடனே மாறிடுச்சு. இல்லை தேவா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பரவாயில்ல அங்கிள், அவங்க சேர் அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. சந்தானம், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடு. தேவா, இதெல்லாம் இந்த ஆஃபீஸுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். ஒன்று ப்ராஃபிட் லிஸ்ட்டு, இன்னொன்று பேங்க் லோன் டாக்குமெண்ட். நீ ஒரு தடவை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோ. முதலில் ப்ராஃபிட் லிஸ்ட்டு பார்த்தவன் எல்லாமே அசுர வளர்ச்சி தான். எல்லா டெண்டருமே ஜெய் பேரில் தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பேங்க் லோன் எடுத்து பார்க்க கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபாய் எல்லா லோனுமே சந்தானம் பெயரில் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே திடுக்கிட்ட தேவா, என்ன அங்கிள், டெண்டர் எல்லாம் உங்கள் பேரில் இருக்குது, லோன் எல்லாம் டேடி பேரில் இருக்குது. என்ன பண்ணுறது தேவா, ஆல்ரெடி உன் அப்பா பண்ண பிஸ்னஸ் பெரிய லாஸ். அதிலிருந்து உங்கள் அப்பாவை மீட்டு எடுக்கவே பல கோடி தேவைப்பட்டுச்சு. அதன் பிறகு உன் அப்பாவை இந்த பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்த்துக்க இன்வெஸ்ட் பண்ண பணம் வேணுமில்ல, அது அவர்கிட்ட இல்லை. அதனால தான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர் பேரில் பேங்க் லோன் வாங்கி இதில் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டேன். அதில் 70% ஷேர் என்னோடது, 30% உங்களோடது. அங்கிள், அப்பாவோட 30% ஷேரை விற்றா கூட இந்த பேங்க் லோன் அடைக்க முடியாது போல இருக்கே. என்ன பண்ணுறது தேவா, உன் அப்பாவையே கேளு. அவன் இந்த கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்தில் அவனால் ஒரு டெண்டர் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியல. எல்லாமே நான் முடித்தது, நீயே கேளு. ஆமாம் தேவா, நான் எதில் காலை வச்சாலும் அது ஃபெயிலியர் தான். ஜெய் மட்டும் இல்லைன்னா நம்ம குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துட்டுருக்கோம். அதனால தான் ஜெய் என்ன சொன்னாலும் நான் கேட்டுடுவேன். அவனை நம்பி நிறைய எம்டி ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்கேன். சந்தானம் சொல்ல, ஏன் சந்தானம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படியும் தேவா ரேஷ்மாவை கட்டிக்கிட்டா எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்துட போகிறேன். அந்த கல்யாணம் நடக்கலைன்னா தான் பிரச்சனை. ஏன்பா பயமுறுத்துற? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நானும் என் குடும்பமும் நடுத்தெருவில் தான் நிற்கணும். புரிஞ்சா சரி. தேவாவுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்பா கிட்டத்தட்ட பயங்கர லாக்கில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னால் சந்தானத்தோட எல்லா ஷேரையும் விற்றா கூட கடன் அடைக்க முடியாது. ஏன், அப்பா ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. தன்னோட காதலை விட அப்பாவுடைய உயிரும் மானமும் ரொம்ப முக்கியம். சரிங்க அங்கிள், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே ஒரு லோடு ஒன்று வந்திருக்க. சார், நீங்கள் வரீங்களா? மேனேஜர் வந்து சொல்ல, சந்தானம், நான் போய் பார்க்குறேன்ப்பா, நீயும் தேவாவும் பேசிக்கிட்டு இருங்க. சந்தானம் அங்கேருந்து நகர்ந்ததும், என்ன தேவா, உனக்கு இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன தெரியுது? அவரை நேருக்கு நேராக பார்த்தவன், அப்பாவை நீங்கள் நல்லா ஏமாற்றிருக்கீங்கன்னு தெரியுது. அவரை முட்டாளாக்கி உங்கள் கூடவே வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நிச்சயமாக அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவீங்கன்னு தெரியுது. வாட் யூ மீன்? அங்கிள், நாம் கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாமா? ஆமாம் தேவா, எனக்கும் அதுதான் தேவை. உங்களுக்கு இப்போது என்ன வேணும்? ரேஷ்மா உன்னை ரொம்பவும் நேசிக்கிறா. நீ இல்லாமல் அவளால் வாழவே முடியாதுன்னு சொல்கிறா. ஸோ நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போ நீ சொன்னியே அதெல்லாம் நடக்கும். என்ன அங்கிள், மிரட்டுறீங்களா? இது மிரட்டல் இல்லை, எச்சரிக்கை. ஒருவேளை எனக்கு ரேஷ்மாவை பிடிக்கல, நான் வேறு பொண்ணை நேசிக்கிறேன்னு சொன்னால் சொல்லலாம் தேவா, அதை சொல்ல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் என்ன, நீ கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு உயிரோடு இருக்க மாட்டா. தேவா படக்குன்னு நிமிர்ந்து பார்க்க, இதை பாரு தேவா, ரேஷ்மா எனக்கு ஒரே பொண்ணு, என் உலகமே அவள் தான். அவள் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம். அவளுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், என்ன வேணும்னாலும்.
இப்போ நீ போய் ரேஷ்மா கிட்ட நீ வேற ஒரு பொண்ணை நேசிக்கிறேன்னு சொல்லி பாரேன், அவளே கன்வின்ஸ் ஆகி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. ஆனால் அதுக்கு நான் விட மாட்டேன். என் பொண்ணு ஆசைப்பட்டது அவளுக்கு கிடைச்சே ஆகணும். அது கிடைக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் நீ பண்ணாமல் இருந்தா உனக்கு 2 லாபம். ஒன்று, உன் அப்பாவோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இன்னும் ஒன்று, நீ சொன்னியே ஒரு பொண்ணை நேசிக்கிறேன்னு, அவள் உயிர் தப்பிக்கும். ஒன்றும் அவசரம் இல்லை தேவா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா யோசி. நாளைக்கு வந்து உன்னோட முடிவை சொல்லு. இப்போது நீ கிளம்பு. சரியாக அந்த நேரம் சந்தானமும் வர. சந்தானம், நீயும் தேவா கூட கிளம்பு. சரிப்பா, நான் கிளம்புறேன். தேவாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, அப்பா அவர் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாடுறாரு சொல்லி தன்னோட காரை எடுத்துக்கிட்டு வர சொல்லிட்டு சந்தானம் தேவா கூட கிளம்புனாரு. கொஞ்சம் தூரம் போனதும், தேவா அந்த ஹோட்டலுக்குள்ளே காரை விடு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். 2 பேரும் அந்த ஏசி ரூமுக்குள்ளே போக, சொல்லுங்கள் டாட். தேவா, நீயும் சந்தானமும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவன் என்னை வச்சு நல்லா கேம் ஆடிட்டான்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் 20 வருஷமாக அவன் கூட இருக்கேன். அவன் நினச்சது நடக்கணுன்றதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். ஒரு வேளை உனக்கும் ரேஷ்மாவுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா அவனோட அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக என்னை ஜெயிலுக்கு அனுப்புகிறதா தான் இருக்கும். என்னோட எல்லா சொத்தையும் விற்றா கூட என்னால் அந்த கடனை அடைக்க முடியாது. என் சுயநலத்துக்காக நான் உன் வாழ்க்கையை வீணாக்க விரும்பலை. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். ஆனால் ஒன்று, ஜெய் மாதிரி ரேஷ்மா கிடையாது. அவள் ரொம்ப நல்லவ. அவள் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறா. எனக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஒருவேளை நீ முடியாதுன்னு மறுத்தா நிச்சயமாக ஜெய் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். காலம் போன கடைசியில் என்னால் மானம் போய் ஜெயிலில் வாழ முடியாது. அதுக்கப்புறம் நான் உயிரோடவும் இருக்க மாட்டேன். டாடி, என்னென்னவோ பேசுகிறீங்க. இல்லை தேவா, எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா நீ ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. எனக்காக நீ இதை செய். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வேணும்னா உன் காலில் கூட விழறேன். டாடி, என்ன பண்ணுறீங்க? இல்லை தேவா, எனக்கு இதை விட்டால் வேறு வழியே தெரியல. தயவு செய்து எனக்காக நீ ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கோ. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் உடம்புல தெம்பு இருந்துச்சு. இப்போ எனக்கு உடம்புலையும் தெம்பில்லை, மனசுலேயும் தெம்பில்லை. ஏற்கனவே நான் திவ்யா விஷயத்தில் நொறுங்கி போயிருக்கேன். மேலும் மேலும் என்னால் எதையும் தாங்க முடியாது. நீ எடுக்க போகிற முடிவில் தான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலமே இருக்குது. சரி டாடி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்? உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் இருக்காரான்னு கேளுங்க. சந்தானம் ஜெய்க்கு கால் பண்ண, சொல்லு சந்தானம், எங்கே இருக்கேன்? ஆஃபீஸில் தான் இருக்கேன், சொல்லு. இல்லை, தேவா மறுபடியும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான். தாராளமாக ஆஃபீஸ் வாங்க. அடுத்த 5வது நிமிஷம் தேவாவும் சந்தானமும் ஆஃபீஸ்க்கு போக, சொல்லு தேவா, ஏதோ பேசணும்னு சொன்னியே. அங்கிள், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு 2 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒன்று, திங்கக்கிழமைக்குள்ளே அப்பா பேரில் இருக்கிற எல்லா பேங்க் லோனையும் உங்கள் பேரில் மாற்றணும். இன்னொன்று, அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்த எல்லா எம்டி ஸ்டாம்ப் பேப்பரும் என் கைக்கு வரணும். இது 2த்துக்கும் நீங்கள் ஓகே சொன்னால் நான் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தாராளமாக செய்கிறேன். பேங்க் லோன் எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிக்கிறேன். ஆனால் ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தருவேன். ஓகேவா? ஓகே அங்கிள்.